வணக்கம். கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டை துருவி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வானொலி வைங்க. வானொலி வச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி தேவையான அளவு முந்திரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவு முந்திரி நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன். ஒரு 5-6 முந்திரி போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா பொடியாக தட்டி வச்சுக்கோங்க. வெல்லத்தை ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம். நான் கேரட் ஒரு 3 கேரட்டு தான் இருந்தோ போட்டேன். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெல்லம் ஒரு 150 கிராம் இருந்தால் போதும். ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் திகட்டும். இப்போ வந்துட்டு வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். வேக வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். வெல்லம் நல்லா பாவம் மாதிரி கொதிச்சிடும். அப்புறம் நம்ம இந்த கேரட் இருக்குது இல்லைங்களா, நல்லா வெல்லம் கொதிச்சிட்டோம். கேரட் நம்ம மிக்சியில் இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வெல்லம் அந்த கட்டியில் கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஒன்று இந்த கேரட் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கதை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனோடனே ஆல்ரெடி முந்திரி முன்னாடி போட்டுறணும், நான் சொல்ல மறந்துட்டேன். முன்னாடி முந்திரி போட்டு நல்லா பாருங்கள், முந்திரி போட்டு நல்லா வேக வச்சோன்னே ஏலக்காய் போட்டு இறக்கிக்கோங்க. கேரட் அல்வா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.